எத்தனை பேருன்னு நான் கேட்டேன். கமாண்ட்ஸ் வந்துருச்சு. சார் நான் 3 வருஷமா தூங்கல, 4 வருஷமா தூங்கல, 5 வருஷமா தூங்கல. சார் நான் தூங்கவே இல்ல சார் அப்படிங்கிற மாரி. காரணம் உங்களுடைய லைஃப்ல அவ்வளோ அழுத்தங்கள், அவ்வளோ போராட்டங்கள். சரி இங்கேருந்து நகர்ந்து போய் வேற ஊர்லயா இருப்போம். இல்ல வெளிநாட்லயா போய் வேலை பார்ப்போம்னா, அங்க போனாலும் கன்னிராசிய தொடர்ந்து வந்து தொல்ல பண்றதுக்குன்னு ஒரு கோஷ்டி இருக்க தான் செய்யும். ஏன்னா, நீங்க வந்து பணத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்க. மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டீங்க. யாராச்சும் உங்கள வந்து ஏன் ஒரு என்ன சொல்றேன்னா, "இத வச்சுக்கோ, நான் உனக்கு வந்து பெருசா தரேன்" அப்படின்னா கூட, "இல்லங்க, இருக்கிறத வச்சு வாழ்றேன்" அப்படின்னு ஒரு என்ன சொல்றேன்னா, அடுத்தவங்களுடைய விஷயங்கள அதிகமா அபேஷ் பண்ற புத்தி உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனா, நீங்க ரூ. 10 வச்சிருந்தாலும், நீங்க ரூ. 10,000 வச்சிருந்தாலும் உங்கள்ட்ட எப்புட்றா புடுங்கலாம்? எப்படி உங்கள்ட்ட வந்து ஒரு என்ன சொல்றேன்னா, நாய் பிஸ்கட்ட கவ்வுற மாரி கவ்விட்டு போலாம் அப்படிங்கிற மாரி தான், உங்க கூட அத்தன பேரும் கிட்டத்தட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு 3 வருஷத்துல தெரிஞ்சிருக்கும். 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, அதுல 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்ப கூட இருப்பாங்க. 7 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, 1 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதே அதிசயம். அப்படிங்கிற மாரி எல்லாரும் சுயநல